கண்டிப்பாக இந்த பொங்கல் வாரிசு பொங்கல் தான் கண்டிப்பாக நல்லா ஓடும். ஓகே, சூப்பர் சூப்பர். என்னப்பா இது? வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் ரியாக்ட். வணக்கம்டா. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃபேன்ஸ் ரோஸ்ட். ஃபேன்ஸ்ன்ற பேர்ல வளம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய தற்குறிகளை பத்தின ரோஸ்ட் தான் இது. ஒருத்தன் முட்டா பீஸ், இன்னொருத்தன் முரட்டு பீஸ். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போடுறேன். डिस्क्लेमर, यह वीडियो भी काल्पनिक है, पिछले वाले की तरह यह भी इमेजिनेशन में देखिए. இது நார்மலா நீங்க ஒரு விஜய் ஃபேனோ அஜித் ஃபேனோ இல்ல தோனி ஃபேனாவே இருந்தீங்கன்னா இது உங்களை பத்தினதோ இல்ல விஜயை பத்தியோ அஜித்தை பத்தியோ தோனியை பத்தினதோ கிடையாது. இதனால இப்படி ஆகி போச்சு. வாங்கலாம் போலாம். முட்டாள்தனமா கேனத்தனமா நடந்து கொள்ளக்கூடிய தற்குறிகளை பத்தின வீடியோ தான் இது. கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடாங்க. மத்தவங்க யாரும் அஃபண்ட் ஆகிக்க வேணாம். வீடியோக்குள்ள போமா வரப்போதுங்க பாருங்க, ஒண்ணு அந்த மாதிரி இருக்கும். பரமசிவனாய முன்னால நின்னு பேசுறது. பரமசிவன் தாயா பேசுற. பாருங்கய்யா, தமிழ்நாடு படிப்பறிவுல எவ்வளவோ முன்னேறிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு காலகட்டத்துல ஒரு தியேட்டருக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு கோஷம் ஒலிக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒரு அட்டி முட்டாள நீங்க பாத்திருக்கீங்களா? இது வரைக்கும் பார்த்தது இல்ல, இப்பதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அங்க நிக்கிறது எல்லாம் படிச்ச தற்குறிகள். ஒரு நடிகரோட படத்தை ரசிக்கலாம், இல்ல அந்த நடிகரை ரசிக்கலாம். மண்டையில 1% கொஞ்சோண்டு மூளை இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி கோஷம் போட மாட்டான். அதுக்காக விஜய் ரசிகர்கள்லாம் ரொம்ப தெளிவானவங்க நினைச்சுக்காதீங்க. அது இதுக்கும் மேல. அக்கடே சூடு. அக்கடையா? ஒண்ணுமே தெரியலையே. கொஞ்சம் அப்பிலே சூடு. அப்புலையா? எங்க போறோம்? உங்க அப்பா ஊஞ்சலாண்டிட்டு இருக்காரு. வாடா வேகமா போய் ஆட்டி விடலாம். இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. அவங்க அப்படி தொங்குறதே அவங்க அப்பா அம்மா ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதுக்காகவோ இல்ல தான் வாழ்க்கையில உருப்படணுங்கிறதுக்காகவோ இல்ல. விஜய் அரசியலுக்கு வராராம், அவர் முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக 3 அப்படி தொங்கிட்டு இருக்கு வவ்வாலு மாதிரி. நீங்க பூரா ஊசி போட்டு கொண்டு கடல் அள்ளி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். நீங்க தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. இவங்க எல்லாம் யாரு தெரியுமில்ல? ஜெயலலிதா அம்மா ஆஸ்பத்திரியில இருக்கும்போது மண்சோறு சாப்பிட்டவங்களையும் மொட்டை அடிச்சவங்களை பார்த்து கிண்டல் பண்ணாங்க இல்ல? அதே படித்த அந்த இளைஞர் கூட்டம் தான் இப்ப விஜயோட அரசியலுக்காக இப்படி தொங்கிட்டு இருக்கு. இதை விட ஒரு படி மேல இருக்கிற அடுத்த நிலை தற்கொலையை பாக்குறீங்களா? இல்ல புளு இல்ல ப்ரோ, தலதா புளு. ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா புலு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். தல படத்துக்கு முன்னாடி எந்த படமும் புளு இல்ல, தலதா புளு. இல்ல அந்த ரெண்டே ரெண்டு இல்ல ரொம்ப எல்லாமே போதும். அந்த இன்னொன்னு என்னை அசிங்கமா பாராட்டினா போதும். யாரா இவனுங்க? விஜய் ஃபேன்ஸா இல்ல அஜித் ஃபேன்ஸாடா? மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? சினிமால யாரு புளு? தலதா புளு. மரியாதை போகுதா? மரியாதை போவோம். என்ன யார் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு விஜய் ஃபேன் கூட அஜித்தை இந்த அளவுக்கு அசிங்கமா திட்ட மாட்டான். இவனுங்களே திட்டிக்கிறானுங்க. நம்மாலிலே இப்படி பண்றீங்களப்பா. அஜித்தின் பிரம்மாண்ட கட் அவுட்டுக்கு கள்ளச்சந்தையில் பீர் வாங்கி ஊற்றி அபிஷேகம். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்பு காய்ச்சி போனதா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, ஒருத்தனடானா அஜித்தை பூலுன்னு திட்டுறான், ஒருத்தனடானா அஜித் மேல பீர் வாங்கி ஊத்துறான். ஏன் பால் டாயில வாங்கி ஊத்துங்கடா? ஏன்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கிட்டு இருக்க? ஒட்டுமொத்த சோழியை முடிச்சிட வேண்டியதானே? அவரே இவனுங்களை வேணாண்டா, என் பக்கமே வராதிங்க, போய் உங்க புள்ள ஊட்டியில பாருங்க, உங்க அப்பா அம்மாவை பாருங்கன்னு சொல்லி விரட்டி அடிக்காப்ல. நான் யாருக்கிட்டையும் பேசுற மாதிரி இல்ல. இல்ல நான் சத்தியமா ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். தேவையில்ல. அவர் ஒரு வாழ்க்கையை பார்த்து போய்கிட்டு இருக்காப்ல. ஆனா இவனுக்கு அவரை கொண்டாடுறன்ற பேர்ல அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறானுங்க. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. அப்பா அம்மாக்கு ஒரு ஆபரேஷன் செலவு பண்ற காசு என் தளபதிக்கா நான் பண்ணிருக்கேன். 1.5 லட்சம் 80 கட் அவுட்டுக்கா நான் பண்ணிருக்கேன். யாரா நீங்க பண்ணுவீங்களா? இல்ல, நாங்க யாரும் பண்ண மாட்டோம். ஏன்னா நீ பைத்தியம். நீ அப்பா அம்மா ஆபரேஷனுக்கு வச்சிருந்த காசு எடுத்து ஒரு நடிகருக்கு செலவு பண்ணுவ. நாங்க அப்படியா? இவங்க எல்லாமே அரவரன். அப்பா அம்மாக்கு ஒரு ஆபரேஷன் செலவு பண்ற காசு என் தளபதிக்கா நான் பண்ணிருக்கேன். பாத்தியாடி, இதுக்குதான் அப்பவே கள்ளிபால் ஊத்து சொன்னேன். இதெல்லாம் என்ன தெரியுமில்ல? அந்த வீம்புக்கு பிள்ளைய பத்தி டேஷ்னு பேர் வச்சது பையன்ல, அந்த கேட்டகரி. என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா சார்? என்ன பேர் வச்சாரு தெரியுமா? கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாம கூச்சமும் இல்லாம அப்பா அம்மாவோட ஆபரேஷன் செலவுக்கு வச்சிருந்த காசு எடுத்துட்டு போய் போஸ்ட் அடிச்சிருக்கானே. இவன மாதிரி ஆளுங்களை பெத்ததுக்கு அவங்க பேசாம செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிருக்கலாம். இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பெரட்டைய கொண்டே அடிச்சுக்கணும். இதுங்களுக்கு படிப்பறிவும் இல்ல, பகுத்தறிவும் இல்ல. இவனுங்க நம்ம என்னன்னு சொல்லி திட்டுறது பாருங்க. தீனா கட் அவுட் இருக்கு, சரி, பக்கத்துல இருக்கிற கில்லி கட் அவுட்டை ஏன் கிழிக்கணும்?
இத பாக்கும்போது அஜித் படத்துல வர டயலாக் தாங்க சொல்ல தோணுது. கண்ணாடி திருப்பினா எப்படி பாட்ட போவாங்க? கண்ணாடியை திருப்புனா எப்படி ஜீவா ஆட்டம் ஓடும்? நீ கட் அவுட்ட கழிச்சிட்டா கில்லி படம் ஓடாம நின்றுமா? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இது ரோகிணி தியேட்டர்ல கில்லி படமும் தீனா படமும் ஒரே நேரத்துல ஓடிச்சுங்க. அப்ப கில்லி படம் ஓடிட்டு இருக்கிற தியேட்டர் கதவை திறந்து உள்ள அஜித் கடவுள்னு கத்திட்டு போறானுங்க. கில்லி படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ்ல இருந்து யங்ஸ்டர்ல இருந்து எல்லாருமே கொண்டாடிட்டாங்க. ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு படம். அதை பொறுக்க முடியாம தான் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் தீனா ரிலீஸ் அப்ப இப்படி பண்ணாங்க. லைட்டா நம்ம சந்தோஷமா இருக்கன்றதுக்காக செலிப்ரேட் பண்றது வேற. அடுத்தவன் சந்தோஷமா இருக்கானே அப்படின்ற வைத்திருச்சுல நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது இருக்குல்ல, அதைத்தான் அவனுக்கு பண்ணானுங்க. இந்த காண்டு கலாயின்னு சொல்ற மாதிரி காண்டு செலிப்ரேஷன். பொறாமையில பொங்காதடா. வைத்திருச்சல் பிடிச்ச பசங்க சார் இவனுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜய் ஃபேன்ஸை பத்தியும் அஜித் ஃபேன்ஸை பத்தியும் போதுமான அளவு பேசிட்டு இருக்கனால அடுத்ததான் நம்ம ஐபிஎல் ஃபேன்ஸை பத்தி பார்க்கலாம். कोहली ने स्टार्ट किया अपना हेलीकॉप्टर. ஓகே ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் பரவாயில்ல, நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுப்போம். பரவாயில்லங்க, ஈசாலா கப் நம்தே. மச்சான் வரடா இப்படி இருக்கா பாருங்கயா, ஃபேன்னா இப்படி இருக்கணும், அழகாவும் அறிவாவும். ஐயே வாயை பாரு. இப்படி இருக்கணும்னா உண்மையா பேசுறாங்கல்ல, அதை சொல்றேன். புரிஞ்சதா? தன்னோட டீமா இருந்தாலும் உண்மையை பேசுற ஒரு ஃபேனுங்க. bowling not up to the mark, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. ஃபீல்டிங் நிறைய மிஸ் ஃபீல்டிங் பண்ணாங்க. பாருங்க, அவங்க டீமா இருந்தாலுமே அவங்க டீம்ல இருக்கிற குறையவும் சேர்த்தே சொல்றாங்க. அதாங்க ஒரு ஃபேனுக்கு அழகு. கேட்டுக்க. விட்டு கொடுக்காம முட்டு கொடுத்தாதான் ஃபேனுன்னு கிடையாது. ஐயோ, இந்த ஃபேன் பேசுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம்? ரோஸ்ட்னு சொல்லிட்டு சைட் அடிக்கிறியே. தெரிஞ்சுனா உன்னை தூக்கி போட்டு மிதிக்கலாம என்னையும் தொங்க விட்டு அடிப்பாங்க. மேக்ஸி பாப் மூணு பேருமே அவ்வளவா நல்லா. டாய் எவன்டா அவன் குறுக்க பேசினவன்? ஓகே நாட் பேட், நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுப்போம். சரிங்க, நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுக்கலாங்க. உங்களுக்காகவே ஆர்சிபி கப் அடிக்கணுங்க. நானா? என்ன கொடுத்துற நீ? ஏய் ஆர்சிபி, இந்த மாதிரி ஃபேன்ஸுக்காவது ஒரே ஒரு தடவையாவது கப் அடிச்சு கொடுங்கடா. நல்லவன உலகாரன் ஆக்கிறார். ஐபிஎல் கப்பு டாப்பா வாங்க போறேன். ஓ பரவாயில்ல, ஈசாலா கப் நம்தே. டேய் பிளட்டி பக்கர்ஸ், ஒரு அழகான ஃபேனை இப்படி கலாச்சிட்டீங்களடா. எப்பறம் அவங்களுக்கு மனசு வருது? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆர்சிபி அடிப்பா. தோனியை மட்டும் செலிப்ரேட் பண்றாங்க. அதனால மத்த பிளேயர்ஸ் அவர் எங்க கடவுள். மர்க்கா சொல்லு. மத்த பிளேயர்ஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு கடவுள். தோனி எங்க கடவுள். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா. ஐயோ, வேண்டா விருப்புக்கு புள்ளைய பத்தி பேர் வச்சு விட்டுருக்காங்க. ஏன்டா மத்த பிளேயர்ஸை செலிப்ரேட் பண்ணலன்னா தோனி கடவுளா? 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. தோனி உங்களுக்கு அவ்வளவு கடவுள்னா மத்த எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு தோனி ஒரு ஆளை வச்சு மேட்ச் விளையாடுங்க. அது எப்படா முடியும்? அடுத்ததா ஒரு தோனி ஃபேன் ஒருத்தன் வரான், எப்படி அறிவா பேசுறான் மட்டும் பாருங்க. ஐயோ, அப்படி அறிவா பேசும். தோனி காசுக்காக ஆடுறாரு. வேற எதுக்கு காசுக்காக ஆடுறாரா பாருங்க. ஜிடி ஃபேன் சொல்றது தோனி காசுக்காக ஆடுறாரு. வாவ். இல்ல புரியல, தோனி காசுக்காக ஆடலன்னா என்ன சேரிட்டிக்காக ஃப்ரீ ஆடுறாரா? இது ड्रीम 11 இந்தியாவோட பிகெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கேம். क्रिकेट नहीं, मेरा नया मोबाइल गेम विंजो. India's playing poker. Are you in? Play on pokerstars.in. இதெல்லாம் தோனி பண்ண அட்வர்டைஸ்மெண்ட் தான். எல்லாம் கேம்பிளிங் ஆப்புக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. ஃப்ரீயா பண்ணாரா? இல்ல சமூக சேவைக்காக பண்ணாரா? சரிப்பா, இத கூட விட்டுரு. ஆமாங்க பாவம், யாரு பத்த பிள்ளைன்னு தெரியல, பொசுக்குன்னு கோவப்பட்டீங்க, அனுப்பிவிடுங்க வீட்டுக்கு போட்டோம். தோனி காசுக்காக ஆடல, சென்னைக்காக சிஎஸ்கேக்காக தான் அவர் விளையாடுறாருன்னா ஒரு 2 வருஷம் பூனேக்காக ஆடினாரு. நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. இல்லப்பா, நான் விளையாண்டா சிஎஸ்கேக்கு தான் விளையாடுவேன், இல்லன்னா நான் ஐபிஎல் விளையாட மாட்டேன்னு இருந்திருக்கலாமே. கேட்டுட்டான். ஏன்பா 2 வருஷம் பூனேக்கு விளையாண்டாரு? அம்புட்டியும் கேட்கிறான். சரி போடா தம்பி, போய் படிடா. இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல ஏதாவது பெரிய வந்தா வர நீ இப்ப சிஎஸ்கே தோடிச்சு அதனால ஆசி போட்டாரு. இப்ப சிஎஸ்கே தோக்கவே இல்ல. சிஎஸ்கே தோக்கவே இல்ல. ஐயோ, வளரி மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்டான் காட்டேருமே மாட்டிக்கிட்டான். இந்த தம்பி யாரும் தெரியுமில்லங்க, கிரிக்கெட்டை பத்தி ஒண்ணும் தெரியாது, ஐபிஎல் பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆனா மேட்ச் முடிகிற டயத்துல கிரவுண்டுக்கு வெளியே நின்று ரிவ்யூ மட்டும் கொடுத்து ஃபேமஸ் ஆகணுங்கிற இது சோசியல் மீடியா பைத்தியம் பிடிச்சி அழகிற ஒருத்தன் தான் இவன். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? ஈசல நம்தெல்லாம் இல்ல, அது அப்புறமா பாத்துக்கலாம். இந்த வருஷம் தலையோட ரிட்டையர்மென்ட் கிராண்டா முடிச்சு போறோம். என்னடா கால்ல விழுந்துட்ட? இங்க வா,
என்னங்க இவன் இவ்வளவு ஓப்பனா கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். அவரோட ரிட்டையர்மெண்ட் இந்த தடவை அவருக்காக விட்டு கொடுங்கன்ற அளவுக்கு. என்னையா இவன் அதல பாதாளத்தில் இறங்கி விட்டான். யார் சொல்லணும்? அதான உண்மை. நீ சொன்னதுல ஒன்னாவது கரெக்டா இருக்காயா? நிமிஷமா ப்ரோ பேச எங்கலாம் மைக் இதோ போய் வாய விடுறான். நான் வாய விடுறேன்னா அவர் என்ன விடுவாரு தெரியல. சொல்லிடுவேன். சரி வேண்டாம். வேற என்னமோ நினைச்சேன்னு சொன்னீங்க, அது என்னது? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். யார் எங்க மைக் நீட்டிட்டு நின்னாலும் அங்க போய் நின்றான். நீ பாருங்களேன். 10,000 ரூபாய் போச்சுனா 10,000 ரூபாய். ஏன்னா நீங்க 10,000 7,000 தல பாருங்க, அங்க ஒரு பையன் ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கான். பின்னாடி தானே போயிட்டு இருந்தான். போக வேண்டியதானே. ஒரு கேமரா பார்த்தோன்னே இங்கேயும் போய் நம்ம வாய வச்சிடணும்னு வந்தாச்சு. வந்துட்டானே, வந்து சம்பந்தம் இல்லாம நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த டீ கிளாஸ் எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு. ஏன்டா ஏன்? அத உன்னை யாருமே கூப்பிடல. வேற ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்படியே போக வேண்டியதானே. இருக்கு நானும். எந்த ஸ்டாண்டு? ஏன் எந்த ஸ்டாண்டுன்னு தெரிஞ்சு சைக்கிள் டோக்கன் போட போறியா? என்னமோ இவர் தான் சேப்பாக்க ஸ்டேடியமே கட்டி விட்ட ஒரு மாதிரி. எந்த ஸ்டாண்டு, எந்த சேர்ல உட்காந்துருக்கீங்க, சீட் நம்பர் என்ன, ஐபிஎல் நடத்துறதே இவன் தான்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறத பாருங்க. அது 10,000 அடுத்த சேனலுக்கு வந்துட்டியா? ஓகே சார், நீங்க போங்க. லைவ்லயே அசிங்கப்படுத்தி விட்டான். பாஸ், பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க. வாங்க ஓடிடலாம். வேணாண்டா, ஓடுனா விரட்டி வந்து அடிப்பாங்க, நின்னு அடிப்பாங்களா. அவன் ஆல்ரெடி இவன் இன்னொரு சேனல்ல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்ததை பார்த்திருப்பான் போல. அப்ப இதே பொழப்பாதான் இருப்பான் போல. வரிசையா எங்கெங்கெல்லாம் கேமரா இருக்கோ தேடி தேடி போய் இவனா வாண்டடா இன்டர்வியூ கொடுக்கறது. ருத்ராஜ் 98 அவுட் ஆனாரா? எப்படி அது 98ல கேப்டன் அவுட் ஆயிட்டு போறாரு? எப்படி போறாரு? இந்த இதுக்கு பதில் சொல்லுங்கப்பா. சீரியஸா நானுமே தோனி ஃபேன் தாங்க, லாஸ்ட் ஐபிஎல் வரைக்கும். காரணமே இவனுக்கு தான். சும்மா எல்லாத்துக்கும் தோனி தோனினா தோனி எந்திரிச்சா செலிப்ரேஷன், அவர் கையை தூக்குனா செலிப்ரேஷன். ருத்ராஜோட 98 போயிடுச்சு, பரவாயில்ல. பட் தோனி என்ட்ரி 5 ரன் 2 பால்ல, அது போதுங்க. என்னடா இது வாழ்க்கை. சிங்கம் எல்லா மேட்சும் இந்த மாதிரி நடந்து வந்து 1 ரன் அடிச்சா கூட எனக்கு சந்தோஷங்க. பாருங்க, 98 அடிச்சு ஒரு கேப்டன் அவுட் ஆகி போறான். அந்த நேரத்துக்கு எந்த ஒரு டீம் ஃபேன்ஸா இருந்தாலும் ஃபீல் பண்ணதான் செய்வானுங்க. இவனுக்கு என்னடானா அடுத்து தோனி இறங்க போறாருன்னு செலிப்ரேட் பண்றானுங்க. இவன் திருந்தவே இல்லடா. இப்போ இந்த ஐபிஎலோட தோனி ரிட்டையர் ஆயிருவாரு. அடுத்த ஐபிஎலுக்கு என்ன பண்ணுவாங்க? இவ்ளோ பேர் வந்திருக்கிறது வெறும் ஒரு மனுஷனுக்காக. 1% or 2%. அந்த ஒரு மனுஷன் 42 இயர்ஸ் ஓல்ட். அந்த பொண்ணோட ரியாக்ஷனை பாருங்களேன். 1% or 2%. அந்த ஒரு மனுஷன் ஒரு நிமிஷம். ஒரே அவங்களையும் கொஞ்சம் பேச விடுறா. இந்த கரப்பாம்பூச்சி தலையில அடிச்சு அன்னைக்கே தோத்துங்கடான்னு சொன்னேன், கேட்டீங்களாடா? ஒரு இங்கிலாந்து பவுலர், ஆஸ்திரேலியன் பவுலர். இங்கிலாந்து தான் நான் சொன்னேன். கிரிக்கெட்டை பத்தியும் தெரியல, கிரிக்கெட் பிளேயர்ஸ பத்தியும் தெரியல, ஆனா ரிவ்யூ கொடுக்க வந்தாச்சு. முடிய ப்ளூஸ் மாதிரி வச்சுட்டு வந்திருக்கா. கோபி சுதாகர் ஒண்ணு சொல்லாங்க தெரியுமா, பார்த்தாலே ஒருத்தரை பார்த்து அடிக்க தோணும்னு. அந்த கேட்டகரி தான் இவன். பேசுறது எல்லாமே நெக்கிலாவே பேசுறது. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். கிளம்பு. யாரை முறைக்கிறா? பயப்படுறியா? நான் எங்க பயப்படுறேன்? நான் பேசுறா. பேசிட்டானே என்ன வாய் இல்லையா? என்ன பேசிட்டானே இருக்கீங்க? நான் பேசிட்டானே இருக்கேன். வாய் இல்லையா நீங்க? ஏய் ஏன்டா காய் அடிச்ச பன்னிக்குட்டி மாதிரி கத்துற? மெதுவா பேசு. இந்த பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லனா பாருங்களேன், எல்லாரும் உடனே கோவப்பட ஆரம்பிச்சிருவானுங்க. பைத்தியக்கார மாதிரி பண்றாங்க. வீடியோ எடுத்துக்க நல்லா இங்க க்ளோஸ் அப். வீடியோ ஆமா எடுத்துட்டு தான் இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய். என்ன கலாச்சிட்டாராமா? ஐயோ சம காமெடி, சமகலா இல்ல. எவ்வளவு நகைச்சுவையா நடந்துக்கிறாரு. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுல படுற அவமானத்தை மறக்க எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு அந்த பையன். என்ன பைத்தியக்கார ப்ரோ பேசிட்டே இருப்பாரு. பைத்தியக்கார போறோம் பை ப்ரோ. அவ்வளவுதான், ஓப்பனா சொல்லிட்டான். பாயிண்ட் இருக்கிறவன்ட்ட பேசலாம், இல்ல தெளிவா இருக்கிறவன்ட்ட பேசலாம். இந்த மாதிரி பேசுறவங்க கிட்ட நம்ம என்னன்னு பேசி ஜெயிக்கிறது? ஒரு நிமிஷம். ஐயோ சிம்பு சார் நீங்களா? நீங்க எப்ப இங்க வந்தீங்க? சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம். நான் சொல்ல வரது என்னன்னா, மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. நான் என் வாயால இப்ப நான் செலிபிரிட்டி நான் வாயை தரேன்னு சொன்னா நீ சொல்லலப்பா. ஆனா நீ நடந்துக்கிறது, நீ பண்றது எல்லாமே அந்த செலிபிரிட்டி ஆகணுங்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்க. ஆனா பாவம் ஒரு செலிபிரிட்டியை சுத்தி ஒரு 4-5 பேர் நின்னு வச்சு செஞ்சு விட்டுட்டு இருக்கானுங்க. நீ குடுக்குற இம்சை தாங்க முடியாம உன்னை விரட்டி விடுறதுக்கு குத்துமதிப்பா சொன்னோம்டா. இந்த கத்திரதெல்லாம் இந்த செலிபிரிட்டிக்காக தான். கரெக்ட். வேற எதுக்காக நீ ஒவ்வொரு கேமராவையும் பார்த்த உடனே மைக்ல போய் வாய வைக்கிற? நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் அறிவா பேசுறவங்க வச்சு இன்டர்வியூ எடுங்க. கிரிக்கெட் நல்லா இதுவும் புரியுதா? இது வந்து ஏதோ ட்ரெண்டிங் ஆவறதுக்கு பண்ற மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லணும்னா அதாங்க உண்மை. அவர் சொல்றதுதான் உண்மை. கிரிக்கெட்டை பத்தி ஒரு நாலேஜும் இல்லாம தான் கிரிக்கெட்டை பத்தி ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப லாஸ்டா ஃபைனலா ஒரு வீடியோ காமிக்கிறேன். அதுல எவ்வளவு கிரிக்கெட் நாலேஜோட தம்பி பேசுறாருங்கிறத பாருங்க. கிரிக்கெட் கப் அடிக்கிறதும், டெஸ்ட் சாம்பியன்ஷிப், T20 வேர்ல்ட் கப், டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அண்ட் வேர்ல்ட் கப் மூணுமே எடுத்து கொடுத்திருக்காரு. அப்புறம் ஒரு நல்ல கேப்டன், இந்தியன் கிரிக்கெட் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. சாம்பியன்ஷிப் வந்து அவர்தான் எடுத்து கொடுத்திருக்காரு.
தோனி போனதுக்கு அப்புறம் தான் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பே வந்துச்சு. ஆனா அவர் எடுத்தார்ல? இல்ல அவர் எடுக்கலையா? டேய் தோனி போனதுக்கு அப்புறம் தான் அந்த மேட்சே வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவர் தானே எடுத்து கொடுத்ததுன்னு கேட்கறான். அவன் அப்படிதானே சொன்னா, பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. ஐயோ என்ன சொல்ல, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், படிப்பறிவும் இல்ல பகுத்தறிவும் இல்ல. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது இப்போ வந்தது. தம்பி இதெல்லாம் விட்டுட்டு நீங்க போய் நல்லா படிங்க. அது மாதிரி முதல்ல எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேச கத்துக்கங்க. சும்மா அப்படியே தௌலத்தா கெத்தா இப்படிலாம் பேசிட்டு அடைஞ்சிங்கன்னா எங்கேயாவது யாருக்கிட்டையாவது அடி வாங்கிடுவீங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.